ஒரு கட்டத்தில் நல்லவங்களா இருந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த கொடூரமான இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கெட்டவங்களா மாறினவங்கள தான் ஆன்டி ஹீரோஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்டவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல வந்து நம்ம சாஸ்கே உச்சிகா தான் இருக்கா. நம்ம சாஸ்கே முதல்ல நல்லவனாக தான் இருந்திருப்பான். நம்ம நருட்டோட டீமில் நருட்டோக்கு ஒரு போட்டியாளனாகவும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கும். அப்போ தான் ஒரோச்சிமார் வந்து நம்ம சாஸ்கேக்கு வந்து காஸ்ட் மார்க் கொடுத்துருப்பான். இந்த மாதிரியான பவர் இருந்தால் தான் இட்டாச்சியை கொல்ல முடியும். நம்ம சாஸ்கே ஒரோச்சிமாரோட ட்ரைனிங் எடுக்க போவோம். அதில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான நம்ம சாஸ்கே இட்டாச்சியோட பேட்டில் பண்ண போவோம். என்னதான் அந்த இடத்துல நம்ம சாஸ்கே பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே எதிர்த்து நிற்கிறவன் நம்ம இட்டாச்சி இல்லை. நம்ம சாஸ்கேவை அடிச்சு உயிர் பயத்தை காட்டியிருப்பாரு நம்ம இட்டாச்சி. அப்புறம் தான் இறந்தாதான் தன்னோட தம்பியான சாஸ்கே வந்து பவர்ஃபுல் ஆவான்னு சொல்லி நம்ம இட்டாச்சி வந்து அவரோட உயிரை வந்து தியாகம் பண்ணிடுவாரு. அப்புறம் நம்ம இட்டாச்சியை பத்தின உண்மையை சொல்றேங்கிற பேர்ல நம்ம டோபி மாதரா வந்து நம்ம சாஸ்கே கிட்ட இட்டாச்சியை பத்தின பொய்யான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பான். இதுல காண்டான நம்ம சாஸ்கே வந்து இட்டாச்சிக்காக பழி வாங்குறேங்கிற பேர்ல சில ஈவிலான விஷயங்கள்லாம் செய்வான் நம்ம சாஸ்கே. அதுக்கப்புறம் தான் 4th கிரேட் நிஞ்சா வார் நடக்கும். 4th கிரேட் நிஞ்சா வார்ல ரீஅனிமேட்ஸ் ஆன நம்ம இட்டாச்சி வந்து நம்ம சாஸ்கே கிட்ட அவனை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடுவான். அதுல மனம் திருந்தின நம்ம சாஸ்கே வந்து நம்ம நருட்டோ கூட சேர்ந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போய் பேட்டில்